வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்காங்க. 7 அப்படின்னு சொன்னால் அது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, அப்புறம் உங்கள் ஒய்ஃபு எல்லாத்தை பற்றியும் சொல்லும். இதோடைய ஒரு தாத்பரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை குருவும் பார்த்தார் சனியும் பார்த்தார். அப்போ குருவும் பார்த்தார் சனியும் பார்த்தார்னா அது 7ஆம் வீடாக இருக்கும்போது சில நேரங்களில் ஒரு ஒரு வசனம் சொல்லுவாங்க, நார்தர் கலகம் அப்படின்னு. ஆனால் அதில் தொடர்ச்சியான சொல்லுவோம், நார்தர் கலகம் என்றைக்குமே நன்மையில் முடியும்னு. அதுபோல் சில விஷயங்களில் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். ஆனால் அந்த டிஸ்டர்பன்சஸ்னால் உங்களுக்கு ஏற்பட போவது பூர்ணமான தெளிவு அப்படின்றது அதோடைய அர்த்தம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் மனைவியோட சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் உண்டாகலாம். இருந்தாலும் அதை சிறப்பான முறையில் உங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் நமக்கு உள்மனசு சொல்லும், சரி இந்த விஷயத்த சென்சிட்டிவாக இருக்குது, இதில் இப்போ எதுவும் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு உள்மனசு சொல்லும். ஆனால் கூட ஆணவம், நான் யார், நான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு ஆணவம். இந்த ஆணவத்தில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாமல் தகராறு பண்ணுறது. அப்புறம் அவள் போயிட்டான்னு வைக்க, ஐயோ போயிட்டாலே எப்படா மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ கூப்பிட்டு வருது, இந்த டென்ஷன், இதெல்லாம் தேவையா? தேவையற்ற விஷயம். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு காலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் சில விஷயங்கள் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஆனால் அந்த டிஸ்டர்பிங்கோட அவுட்கம் ரொம்ப தெளிவாக நன்மையை பற்றி பேசுறது. 13ஆம் தேதி சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். தொடர்ந்து 14th தை மாத பிறப்பு. அப்போ சூரியன் மகர ராசி, அதே 8ஆம் வீடு. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து புதன் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி செவ்வாய், இவங்க எல்லாம் போயிடுறாங்க. இப்போ 17 தேதிக்குள்ளே எல்லோரும் இங்கேருந்து பேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, மகரத்துக்குள்ளே. அப்போது இந்த தை மாதம் பிறப்பு சிறப்பாக இருக்குது. அது எல்லா பிளானட்ஸும் பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் போயிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 8ஆம் வீட்டிலிருந்து இவர்கள் பார்ப்பது 2ஆம் வீடு. 2ன்னா தனஸ்தானம். அப்போது இந்த தனஸ்தானத்தை இவ்வளோ பிளானட்ஸ் பார்க்கும்போது என்னாகும், தன வரவு என்பது உயர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அப்போ எப்படியா தன வரவு உயரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விடை 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குரு 9ஆம் வீடுங்கிற தெய்வ அனுகூலம், அங்கே ராகு இருக்கார். அந்த குரு பார்த்தேன், வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை. நான் இங்கே வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் மேபி 1 லட்ச ரூபா நான் இங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து ஒரு ஜாபு, அதில் மினிமம் உன்னுடைய சம்பளமே 12 லட்சம் 15 லட்சம் ஸ்டார்ட் வைத்து இருக்கும். அப்படி ஒரு நல்ல மல்டி வரக்கூடிய அளவில் சிறப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதுக்காக நீங்கள் தகுதியாக இருக்கணும். நல்ல தசாபுக்திகள் நடக்கிறோம். இது ரெண்டும் நடக்கும்போது இந்த காலகட்டத்தில் அது நிறைவேறும். பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம். இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது. 11ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் உங்களுடைய 8ஆம் வீட்டில் போய் உச்சம் அடைகிறார். அப்போது லாபாதிபதி உச்சம். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீர்கள், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். சில நேரங்களில் பிதுர்ராஜித சொத்துக்கள், திடீர்னு தாத்தாவுடைய சொத்து, முப்பாட்டனருடைய சொத்து ஏதோ ஒன்று வரும். சில நேரங்களில் ஏதாவது கோர்ட் கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு கெயின்ஸ் வரும்.
அப்படிப்பட்ட ஒரு தன்மையை சொல்கிறது இந்த செகண்ட் ஹாஃபில். அதே போல் 8ஆம் வீடு என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்கான்ஷியஸ். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள், எதிர்பாராத நல்ல செய்திகள் நம் காதுகளுக்கு எட்டுவது. நீங்கள் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தீங்கன்னா, இப்போது திரைப்படத்துறை இல்லை இந்த எழுத்துத்துறை, இந்த மாதிரியான நிறையா இது இருக்கு இல்லையா, க்ரியேட்டிவ் ஏரியாஸ், மியூசிக் எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா சில நல்ல படைப்புகளை படைப்பதற்கான ஒரு சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பெரிய அளவு மனநிறைவை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.